அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, பேர் இல்லை. தமிழக முஸ்லீம்களை துலுக்கன் என்று சொல்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? முஸ்லீம்னு தானே சொல்லணும். அவர் கேட்குறாரு, முஸ்லீம் நமக்கு இஸ்லாம்னு பேர் இருக்குது, இஸ்லாம்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க, துலுக்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த துலுக்கன் என்ற ஒரு சொல் பிரயோகம் தமிழ் கூறும் மக்கள் மத்தியில் அல்லாமல் உலகத்தில் வேறு எந்த ஒரு மொழி பேசும் மக்கள்கிட்ட இந்த சொற்பிரயோகம் கிடையாது. முஸ்லீமை முஸ்லீம்னு தான் சொல்லுவாங்க. உலகம் முழுவதுமே தமிழ் பேசாத மக்கள்கிட்ட போனாலும் என்ன செய்வாங்க, முஸ்லீம் தான் சொல்லுவாங்களே தவிர நம்மளை துலுக்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டார்கள். தமிழ் கூறும் மக்கள்கிட்ட மாத்திரம் என்ன செஞ்சு இந்த துலுக்கன்கிற ஒரு பெயர் நமக்கு விட்டது. எதனால் வந்துச்சுன்னு கேட்டால், இப்போ இந்தியா அடிமைப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாம் உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தலைமையாக துருக்கி இருந்தது. துருக்கிங்கிற நாடு இந்தியாவில் விடுதலை போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் துருக்கிலேயே அந்த மாதிரி வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் இருந்தது. அப்போ துருக்கியிலும் அந்த வெள்ளையர்களை எதிர்த்து நெஞ்சாங்க, போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த துருக்கி எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் அதுதான் தலைமை என்று கருதப்பட்டதுனால பல இஸ்லாமிய நாடுகளும் அவர்களை தலைவர்களாக ஏற்றிருந்த காரணத்தினால அந்த துருக்கியுடைய அந்த துருக்கிய வெள்ளைக்காரன் ஆக்கிரமித்ததை கண்டித்து இந்தியாவில் சிலர் இயக்கம் கட்டி பிரச்சாரம் பண்ணாங்க. இந்திய சுதந்திர போர் இந்தியாவுக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலை, துருக்கியர்கள்ட்ட ஹிலாபத்துக்கு எதிராக வெள்ளையர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஹிலாபத்து இயக்கம்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்படுது இந்தியாவில். எதுக்கு ஆரம்பிக்குது? முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி, நமக்குண்டு ஒரு நாடு துருக்கி இருக்கிறது, அந்த ஹிலாபத்து இருக்கிறது, அது அழிக்க பார்க்குறாங்க, இந்த வெள்ளைக்காரனை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹிலாபத்து இயக்கம் என்று சொல்லி முஸ்லீம்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு வெள்ளைக்காரனை எதிர்க்கிறாங்க. எதுக்காக வேண்டி? இங்கே உள்ளது ஆக்கிரமிச்சான் என்பது ரெண்டாவது சேர்க்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு முஸ்லீம்கள் எதுக்கு போராடுறாங்கன்னா, ஹிலாபத்து இயக்கம்னு ஆரம்பித்து துருக்கியை ஆரம்பித்தான் பாருங்க, அதுக்கு எதிராக களம் இறங்கினாங்க. இதை பார்த்த உடனே மற்றவங்கெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன செஞ்சிட்டார், ஒரு ஆள் நம்ம துருக்கி ஆளுகன்னு நினச்சிக்கிட்டாரு. யார்? நம்ம துருக்கியில் உள்ள அடிமைத்தனத்தை இப்போ ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினான்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக இல்லையா? அதனால் ஆப்கான் நம்ம ஆயிடுவோமா? ஆப்கான் நாட்டில் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு வேண்டா பண்ணுற அப்படின்னு கேட்டோமே, ஆனால் உடனே அதுக்கு யாரும் எப்படி புரிஞ்சுக்கிற மாட்டோம், இவங்க ஆப்கானிஸ்தானத்தை ஆளுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாட்டோம். ஈராக்கில் போய் என்ன செய்கிறான், அவன் தாக்குதல் பண்ணுறான், அதை நம்ம கண்டித்து என்ன செய்கிறோம், முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இயக்கம் கட்டுறோம், போராட்டம் பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம ஈராக்கியர்கள் யாராவது சொல்லுவானா? ஒரு அறிவாளி சொல்ல மாட்டான். அப்போ ஒரு நாடு முஸ்லீம் நாட்டை எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு எங்களுக்குன்னு ஒரு கிலாபத்து இருக்காது, ஏன்னா நாசமாக்குறீங்க என்று குரல் எழுப்பினால் இதன் காரணமாக நம்மளை துருக்கிக்காரன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம நாட்டில் இந்த மகாகவி இருந்தார்ல, மகாகவி பாரதியார், அந்த ஆளுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்மளை இதை வச்சு துருக்கிக்காரன் ஆக்க பார்க்குறாரு. என்ன செய்யற? அவருடைய கவிதைகள்ல எல்லாம் முஸ்லீமை குறிப்பிடும் பொழுது திக்கை வணங்கும் துருக்கர் அப்படிம்பாரு. திக்குனா திசை. அவருடைய கவிதைகள் எப்படி வரும்னு கேட்டால், முஸ்லீம்கள் திசையை வணங்குகிறார்கள்னு சொல்லி, சரி திக்கை வணங்க முஸ்லீம்கள் சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, நாங்கள் முஸ்லீம் என்று தான் எங்களையும் சொல்லிக் கொள்கிறோம், நீ அரசியல் சட்டத்திலையும் புக்கிலையும் நாங்கள் முஸ்லீமாக தான் இருக்கிறோம், வெள்ளைக்காரனை எங்களை முஸ்லீம் தான் சொல்கிறோம், முஸ்லீம் லீக்குன்னு தான் கட்சி வச்சு சுதந்திரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நீ திக்கை நாங்கள் வணங்கலை, திசையெல்லாம் வணங்கலை, நம்ம இறைவனை வணங்குகிறோம், ஏதாவது நோக்கி தொழுவிடும் என்பதற்காக நம்ம காபாவை நோக்கி தொழுகிறோம். இந்த காபாவை நோக்கி எல்லாரும் தொழுகிறதை பார்த்துவிட்டு இந்த பாரதியார் என்ன பண்ணான்னு கேட்டால், திக்கை வணங்கும் துருக்கர், திசையை வணங்குற துருக்கர்னு சொல்லிட்டான். துருக்கிக்காரன், துருக்கர்னு என்ன அர்த்தம்? துருக்கிக்காரன் அப்படின்ட்டான். நம்ம துருக்கிக்காரன், நம்ம இந்தியாக்காரன், முஸ்லீம்கள் மதத்தால் முஸ்லீம்கள், தேசத்தால் நம்ம இந்தியர்கள். ஒன்று துக்கை வணங்க இந்தியன்னு சொல்லி தொலைச்சிட்டு போகணும், இல்லாட்டி முஸ்லீம்னு சொல்லி தொலைக்கணும். இவன் துருக்கன்னு சொன்ன என்ன ஆச்சுன்னா அந்த கருத்து, ஓ இங்கே துருக்கிக்காரங்களோ நம்ம நாட்டு ஆளுக்கு இல்லையோ என்று பேதப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக அது அமைந்தது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் அந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு போவாங்க பாருங்க, வட இந்தியாவிலாம், அதான் முஸ்லீம்கள் முகத்தை மறைக்கிறாருன்னு இவர் கவிதை எழுதலாம். அப்படி எழுதாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்ணின் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல் கவிதை பாடினார். தில்லியில் உள்ள துருக்கங்க, துருக்கிக்காரங்க முஸ்லீம்களை சொல்கிறார். அப்படி
தில்லியில் உள்ள துருக்கர்கள் வந்து பெண்களின் முகத்தை மறைச்சு வச்சு விட்டாங்க. முகத்தை மறைக்க இஸ்லாத்திலையும் கிடையாது, ஆனால் சில பேர் மறைக்கத்தான் செய்கிறாங்க. தில்லி முஸ்லீம் செய்கிறான்னு சொல்ல வேண்டியாரா நீ? அவன் எப்படி துருக்கானா? அவன் துருக்கியிலேருந்து வந்தவன், அவன் இறக்குமதியா? துருக்கி நாட்டில் நாங்கள் வந்த ஆளுகளா? ஹைபர் போலன் கணவாய் வளைய வந்தவர் பாரதியார் தான். அவருடைய வம்சாவளி தான் இந்தியாக்காரங்க கிடையாது. அவர் நம்மளை என்ன செய்கிறார்? இந்தியாவில் பிறந்து கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து துர்க்கன்ட்டார், தில்லி துர்க்கன்ட்டார். இப்படி போட்ட உடனே இவர் தானே மகாகவி, இவருடைய சொல்லவை துர்க்கன் 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 சொல்லி துர்க்கன் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளை துர்க்கன் துர்க்கன் துர்க்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கவிஞர் நம்மளை சொன்னதுனால தான் தமிழகத்தில் மட்டும் நமக்கு துர்க்கன்னு பேர். இந்தியாபுரம் துருக்கிஸ்தான் உங்களை சொன்னானே எவனாச்சு? அது கிலாபத்துக்காக போராடினமே. இப்போ இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் தானே போராடினாங்க. உருது முஸ்லீம் போராடினாங்க, மலையாள முஸ்லீம் போராடினாங்க, தெலுங்கு முஸ்லீம் போராடினாங்க, கன்னட முஸ்லீம் போராடினாங்க. அவங்களே எல்லாம் துர்க்கண்டு யாருமே சொல்லலை. ஏன்? அங்கே உள்ள எந்த ஒரு அறிவுஜீவியும் இப்படி ஒரு பட்டத்தை நமக்கு சுமத்தலை. இவர் சுமத்தி விட்டார் பாரதியார். இந்த பாரதியார் போய் நமக்கு வச்ச பேர் என்ன? துர்க்கன். துருக்கன் என்பது மருவி என்னவாயிடுச்சுன்னா துளுக்கன் ஆகிவிட்டது. துர்க்கன் 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 சொல்லி துளுக்கன். இதனால தான் அந்த துர்க்கன் வந்தது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆட்களே, தமிழில் உள்ள ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இஸ்லாத்தின் அடையாளம்னு தொப்பி போடுறாங்கல்ல, அது கூட துருக்கி கலாச்சாரம் தான். துருக்கி தொப்பினே பேர் அந்த காலத்தில் அப்படி போட்டிருப்பாங்க, 1.5 மரக்கால் உயரமாக. துருக்கி தொப்பின்னு பேர். துருக்கி நாட்டில் தொப்பி போடுவாங்க. இவங்களும் அதை காட்டுற மாதிரி கொஞ்சம் நடந்து கொண்டது காரணம். அவன் தொப்பி போட்டு அவன் நாட்டுக்கு போட்டால் நீ அந்த வேற ஏதாவது தொப்பி போட்டு போக வேண்டியானே? துருக்கி தொப்பியை தூக்கி தலையில் காட்டிக்கிட்டு என்ன செய்வான்? காகிதம் இல்லத்து வரைக்கும் அதை போடுவார். காகிதம் இல்லத்துன்னு சொல்கிறோமே, அவர் என்ன தொப்பி போட்டிருந்தாரு? அவர் போட்டு தொப்பிக்கு பிறகு துருக்கி தொப்பி. அப்போ அவனும் துருக்கங்கிறான், இவன் ஆமாங்கிற மாதிரி துருக்கி தொப்பி போட்டாரா? இப்படி பெரிய பெரிய மூலானாக்கெல்லாம் செஞ்சாங்க. அந்த நம்ம முஸ்லீம்னா அந்த நாட்டு தொப்பி தான் போடணும், அவன் தான் நமக்கு தலைமை என்று சிலர் நடந்ததும் இவர் சொல்வதற்கு ஒரு காரணமாக ஊக்குவிப்பதாக இருந்தது. அதனால துலுக்கன் துலுக்கன் ஆகி கடைசியில் என்னவாச்சு? துர்க்கர் என்று நம்ம சொல்லப்படுகிறோம். தமிழ் கூறும் மக்கள்கிட்ட தவிர வேற எங்கேயும் நமக்கு என்ன இல்லை, துர்க்கன்கிற பேர் கிடையாது. இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், இப்படிங்கிற முகமதியர்கள் கூட சிலர் சொல்லுவாங்க. இப்படித்தான் நமக்கு பேர் இருக்கே தவிர துர்க்கன்கிற பேர் இங்கே மட்டும்தான். தமிழ் கூறும் மக்கள் மத்தியில் நல்லா விதைச்சிட்டு போயிட்டாங்க. இதுதான் காரணம்.